விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரோடு கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உள்ளிட்டோர் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைந்திருக்கிறார். ராஜவ், டெல்லிக்கு கர்நாடக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். காங்கிரசின் தேசிய தலைமையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். முழுமையான விவரம் என்ன? ஆனந்தி, சமீபத்தில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சுமார் 11 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாநில அரசுக்கு உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு சந்திப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் காங்கிரசினுடைய தலைமையகம் இந்திரா பவனில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் DK சிவகுமார் ஆகியோர் காங்கிரசினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகிய இருவரையும் சந்தித்து பேசி வருகின்றார்கள். தற்போது காலை சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பின் போது மிக முக்கியமாக தற்போது உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் அந்த RCB வெற்றி விழா கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட அந்த விபத்து, அதற்கு மாநில அரசு எந்தெந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றது, தற்போது வரை யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அதே போல எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இதற்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் மற்றும் துணை முதல்வர்கள் இருவரும் பதவி விலக வேண்டும் என பாஜக தொடர்ந்து கோரிக்கை முன்வைத்து வருகிறார்கள். மாநில அரசுக்கு எதிராக போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள். இதனை எப்படி கையாள்வது, அதே போல இந்த விவகாரத்தை அடுத்த கட்டமாக வழக்கினுடைய விசாரணை எப்படி எடுத்து செல்ல வேண்டும், தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் என்ன, மாநில அரசு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது, வரக்கூடிய நாட்களில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நிகழாமல் இருக்க இது போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே இந்த வெற்றி விழாவுக்கான இந்த ஏற்பாடுகள் குறித்து முன்கூட்டியே எந்த ஒரு அறிவிப்புகள் திட்டமிடல் இல்லையா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு சந்திப்பின் போது காங்கிரசினுடைய தலைவர்களுக்கு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் விளக்கம் அளிக்க இருக்கின்றார்கள். இதை தவிர மற்ற சில மாநில சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது பேச இருக்கின்றார்கள். குறிப்பாக தற்போது மாநிலத்திற்குள் நிலவும் உள்கட்சி விவகாரம், குறிப்பாக காங்கிரசினுடைய கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய DK சிவகுமாரை மாற்றுவது குறித்தும் இந்த ஒரு ஆலோசனையில் பேச்சுவார்த்தை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பான பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்தும் இந்த ஒரு சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமாக இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தினுடைய விபத்து தொடர்பாக மாநில அரசினுடைய முழு அறிக்கையாக அந்த விளக்கமாக இன்றைய தினம் தலைமைக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜவ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.